வணக்கம் முதலீட்டாளர்களே, மணிச்சொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு பங்குச்சந்தைக்கு விடுமுறை தினமாக உள்ளது. மேலும் நாளை சனி மற்றும் ஞாயிறு வரை பங்குச்சந்தை 3 தினங்கள் விடுமுறையாக இருக்கும். பங்குச்சந்தை நிபுணர்கள் பலரும் இந்த சந்தை சரிவில் வாங்கலாம் என சில பங்குகளை பை மற்றும் ஸ்ட்ராங் பை பட்டியலில் இணைத்துள்ளனர். இந்த பங்கு பட்டியலை பார்த்து உங்கள் தனிப்பட்ட ஆலோசகரின் உதவியுடன் வாங்குவதுதான் நல்லது என்பதையும் முன்னரே அறிவிக்கின்றோம். அதிக லாபம் தரக்கூடிய லார்ஜ் கேப் பங்குகளை பார்ப்போம். அரபிந்தோ பார்மா 26 சந்தை நிபுணர்கள் 49.9% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. HDFC பேங்க் 39 சந்தை நிபுணர்கள் 44% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் 4 சந்தை நிபுணர்கள் 40% லாபம் தரலாம் என கணித்து ஸ்ட்ராங் பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 21 சந்தை நிபுணர்கள் 39% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேக்ஸ் பைனான்சியல் சர்வீசஸ் 18 சந்தை நிபுணர்கள் 37% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. சன் பார்மா 33 சந்தை நிபுணர்கள் 36% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஜேகே சிமெண்ட் 21 சந்தை நிபுணர்கள் 35% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ICICI லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் 26 சந்தை நிபுணர்கள் 35% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. பாலிகேப் இந்தியா 26 சந்தை நிபுணர்கள் 34% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் பேங்க் 40 சந்தை நிபுணர்கள் 32% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10 சந்தை நிபுணர்கள் 31% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. கொடாக் மஹிந்திரா பேங்க் 37 சந்தை நிபுணர்கள் 31% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 5 சந்தை நிபுணர்கள் 30% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இறுதியாக ICICI பேங்க் 39 சந்தை நிபுணர்கள் 29% லாபம் தரலாம் என கணித்து பை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த 14 பங்குகளில் உங்களுக்கு எந்த நிறுவன பங்கை வாங்க தோன்றுகிறதோ அந்த பங்கை பற்றி முழு விவரங்களையும் உங்கள் ஃபைனான்சியல் அட்வைசரின் ஆலோசனையின்படி சிறுக முதலீடு செய்யுங்கள். இந்த செய்தி தொகுப்பு எக்கனாமிக் டைம்ஸ் தமிழிலிருந்து தொகுக்கப்பட்டது. நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.